தமிழ் மக்களே வணக்கம். சிரியாவின் டமாஸ்கஸ் புறநகர் பகுதியில் வாழும் ட்ரூஸ் இன மக்களை பாதுகாக்க இஸ்ரேல் இப்போது முன்வந்துள்ளது. ட்ரூஸ் இன மக்களுக்காக தனது தாக்குதலை சிரியா மேல் பிப்ரவரி 3ஆம் தேதி நடத்தியுள்ளது இந்த இஸ்ரேல். ஹிஸ்புல்லாக்களின் மறைவிட ஆயுத கிடங்கை அழித்துள்ளது. இந்த கிடங்கில் பற்றி எரியும் தீ ஏதோ காட்டுத்தீயில் எரியும் மரங்களைப் போல நெடுநேரம் நின்று எரிந்து கொண்டிருக்கிறது. எவனும் தீ அணைக்க வரவில்லை. அணைக்க விட்டா அணைக்க கிட்ட வந்தா அதெல்லாம் அந்த தீ தான் வெடிக்குது. இந்த ட்ரூஸ் இன மக்கள் கோலம் ஹைட்ஸ் மற்றும் தெற்கு டமாஸ்கஸ் பகுதிகளில் பல வருடங்களாக பல நூற்றாண்டுகளாக மைனாரிட்டிகளாக வாழ்ந்து வருபவர்கள். அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை தழுவி வாழ்பவர்கள். அதனாலேயே இந்த முஸ்லிம் மக்களுக்கு அவர்களை கண்டாலே பிடிக்காது. இப்போது சிரியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் சிரியன் ஆர்மி அவர்களை தொந்தரவு செய்கிறது. அதை அறிந்த இஸ்ரேல் தனது விமானப்படையை அனுப்பி அவர்களை பாதுகாத்தது. இராணுவ வீரர்கள் இல்லாத சிரியாவும் அவர்களிடம் இருக்கும் தீவிரவாத கும்பல்களை விட்டு இஸ்ரேலை மிரட்டுகிறது. இஸ்ரேலை எதிர்க்கும் அளவுக்கு சிரியாவிடம் இராணுவம் இல்லை. இருந்தாலும் எதிர்ப்பு குரலை கொடுக்காவிட்டால் சிரியாவுக்குள் இஸ்ரேல் வந்து விடுவானோ என்ற ஒரு பயமும் அவர்களுக்கு உண்டு. நேத்தன்யாகுவும் இராணுவ மந்திரி இஸ்ரேல் கட்ஸும் சிரியாவின் புதிய கவர்மெண்ட் டமாஸ்கஸின் தெற்கு பகுதிக்குள் வந்து யாராவது வாலாட்டினால் இஸ்ரேல் வாளை ஒட்ட நறுக்கி அதற்கு தக்க பதிலடியை கொடுக்கும். துருஸ் மக்களை துன்புறுத்தினால் இஸ்ரேல் பார்த்து கொண்டு சும்மா இருக்காது, அவர்களின் உதவிக்கு வரும் என்று அறிவித்து விட்டார். இதனால் ட்ரூஸ் இன மக்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறார்கள். இஸ்ரேல் சிரியாவின் மவுண்ட் ஹெர்மன் பகுதியில் தங்கள் இஸ்ரேலிய கொடியை ஏற்றிவிட்டது. புதிய ராடிக்கல் இஸ்லாம் ஆட்சியாளர்கள் இஸ்ரேல் கைவசம் இருக்கும் பஃபர் சோனுக்குள் வந்தால் சரியான பதிலடி கிடைக்கும் என்று அறிவித்து விட்டது இந்த இஸ்ரேல் இராணுவம். நேற்று லெபனானில் ஃபார்மர் பிரசிடென்ட் கமில்லா ஷாமூன் லெபனீஸ் டிவி ஒன்றிற்கு அளித்த பேட்டி ஒன்றில் உண்மைகளை புட்டு வைத்து விட்டார். அதை கேட்ட அரேபிய தலைவர்களுக்கு அது புட்டு தின்ன மாதிரியே விக்கலை உண்டு பண்ணிவிட்டது. அதோடு 1000 வாட்ஸ் மின்சாரமும் சேர்ந்து அடித்தா எப்படி இருக்கும், அப்படி ஆகிவிட்டது அவர்களுடைய நிலைமை. அதில் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. அவர் என்ன அந்த பேட்டியில் சொன்னார் என்றால், இஸ்ரேலுடன் போட்ட போர் நிறுத்த அக்ரிமெண்ட் படி அனைத்து இல்லீகல் ஆயுதங்களும் லெபனானை விட்டு ஒழிக்கப்படும். அதுவரை இஸ்ரேல் இராணுவம் லெபனானில் உள்ள 5 ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸ்களில் நிற்கும். அது அவர்களது உரிமை, அதை யாரும் தட்டி கேட்க முடியாது. லெபனான் மக்கள் ஹிஸ்புல்லாவை வெத்தலைப்பாக்கு வச்சு ஒன்றும் அழைக்கவில்லை. அவர்களாகவே உள்ளே வந்தார்கள். இதற்கு முன்பு இருந்த அரசாங்கம் தடுக்கவும் இல்லை, கண்டுகொள்ளவும் இல்லை, அவர்களை விரட்டவும் இல்லை, அதற்கான முயற்சியையும் எடுக்கவில்லை. ஹிஜாப் துணியை கண்ணை மூடி கட்டி இருந்தார்கள் அவர்கள். இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் ஹிஸ்புல்லாக்களை முழுமையாக ஒழிக்கப்படும் வரை இஸ்ரேல் அங்கே நிற்கலாம். அதற்கு அவர்களுக்கு முழு உரிமை உள்ளது. லெபனான் இராணுவம் தனது எல்கைகளை பாதுகாக்க வரும் வரை இஸ்ரேல் இராணுவம் அங்கே நிற்பதில் ஒரு தப்பும் இல்லை என்று கூறிவிட்டார். ஹிஸ்புல்லா லெபனானின் இராணுவம் அல்ல, தீவிரவாத கும்பல். லெபனானில் உள்ள கிறிஸ்தவர்களை ஒழிக்க வந்த கூட்டம். அவர்களுக்கு நல்ல நோக்கம் எதுவுமே கிடையாது, இதுவரையில் இருந்ததும் இல்லை. இஸ்லாமை வளர்க்க வந்த கூலிப்படைகள், ஈரானின் அடிவருடிகள். இவர்கள் சும்மா இருந்தாலே இஸ்லாம் தானே வளரும். இவர்களால் இஸ்லாமுக்கு தான் கெட்ட பெயர் வருகிறது. இஸ்லாமின் பெயர் ஊர் போன நாரிக்கிட்டது. இந்த இன்டர்வியூ பற்றிய செய்திகளை அரேபிய மீடியாக்களோ மதவாத அல் ஜசீராவோ பிபிசி செய்தி நிறுவனமோ மூச்சு விடவில்லை. அதை பற்றி சொல்லவே இல்லை. இவர்களுக்கு என்னமோ சொப்பனம் கண்டது போல ஆகிவிட்டது. தமிழக ஊடகங்கள் போல காசு வாங்கிவிட்டாங்களோ என்னமோ. இன்னொரு உண்மையும் இப்போது வெளியாகிவிட்டது. நசருல்லா அடக்க ஊர்வலத்துக்கு கூடிய கூட்டம் எல்லாம் திராவிட கூட்டங்களுக்கு அழைத்து வரப்படுகிற கூட்டம் மாதிரிதான். அவர்களையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ற விவரம் இப்போது வெளியாகி அதிர்ச்சி அளித்துள்ளது. திராவிட கலாச்சாரம் அங்கும் பரவிவிட்டது. நசருல்லா பிண ஊர்வலம் வருவதற்கு முந்தைய நாள் பெய்ரூட்டில் உள்ள ஒவ்வொரு வீடாக ஹிஸ்புல்லாக்களின் அல்லக்கைகள் போய் வீட்டு கதவை தட்டி, நாளைக்கு எல்லோரும் பெய்ரூட்டு ஸ்டேடியத்துக்கு வந்துவிட வேண்டும், வந்து இந்த உலகத்துக்கு ஹிஸ்புல்லாவுக்கு எவ்வளவு ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் என்று காட்ட வேண்டும். அல்லாஹு அக்பர் என்ற கோஷம் இஸ்ரேலுக்குள் போய் ரீச் ஆக வேண்டும்.
விண்ணை பிளக்க வேண்டும். கூட்டத்துக்கு வராவிட்டால் இஸ்லாமிய சட்டப்படி தண்டிக்கப்பட்டு உங்களது சவ ஊர்வலம் அங்கு நடக்கும் என்று மிரட்டி இருக்கிறார்கள். நசருல்லா இறந்தபோது அதை வீட்டுக்குள் கேக் வெட்டி கொண்டாடியவர்களும் சத்தம் இல்லாமல் பிண ஊர்வலத்துக்கு வந்து கூட்டத்தை கூட்டி காட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ் மிகப்பெரியவன், நசருல்லா அல்ல என்று அவர்கள் மனதுக்குள் கூவியது வேறு யாருக்கும் கேட்கவில்லை. மாஸ் மர்டர் பண்ணினவன் சவ ஊர்வலத்துக்கு மாஸ் காட்டியது இப்படித்தானாம். வடக்கன்ஸ்கள் மாதிரி இவனுங்களும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனானுங்களோ என்னவோ, யார் கண்டா? அதனால தான் கூட்டம் சேர்ப்பது எப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இனி காசாவுக்கு போவோம். அங்கே ஹமாஸுகள் இஸ்ரேலின் ஸ்ட்ரைக்கிங் பவரை பார்த்த பிறகு எங்களுக்கு இந்த ஷார்ட் டேர்ம் சீஸ்ஃபயர் எல்லாம் வேண்டாம், நீண்ட நெடிய சீஸ்ஃபயர் அல்லது நிரந்தர சீஸ்ஃபயர் அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். மீதி இருக்கும் பிணைய கைதிகளையும் சீக்கிரமா வந்து வாங்கிட்டு போங்கப்பா. போர் நிறுத்தம் முடிவுக்கு வருகிறது என்ற அறிவிப்பை கேட்டாலே எங்களுக்கு அல்லவா டர் ஆகிறது. இதற்கிடையில் அப்பாஸ் என்ற ஹமாஸ் தலைவர் ஜெருசலம் உள்பட காசா, வெஸ்ட் பேங்க் எல்லாவற்றுக்கும் எலெக்ஷன் நடத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஆமாம், காசாவில் போலிங் பூத் வைக்கிற மாதிரி தான் நிலைமைகள், வசதிகள் எல்லாம் இப்போ இருக்குது. நீ தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. முதல்ல குடியிருக்கிற வழியை பாருங்கடா, அப்புறம் ஓட்டர்ஸ் லிஸ்ட் எல்லாம் உருவாக்கலாம். செத்து போனவன் பேரையெல்லாம் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருந்து நீக்கணும், சாக போறவனை லிஸ்ட்டில் சேர்க்கணும். இப்படி பல வேலைகள் பாக்கி இருக்கு. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாலே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஆசைப்படாதீங்க. இஸ்ரேலுடன் ஜோர்டான், கத்தார், எகிப்து நாடுகள் மட்டும்தான் இப்போதைக்கு பேச முடியும். இந்த பேச்சுவார்த்தைகள் நின்று போய்விடக்கூடாதே என்று இந்த நாடுகள் கவலைப்படுகின்றன. உக்ரைன் வார் கூட நின்று போய்விடும் போல தெரிகிறது. இந்த காசா போர் நிற்கிற மாதிரியே தெரியல. நித்திய கண்டம் பூர்ண ஐஸாக தான் இது போய்கொண்டிருக்கிறது. கெய்ரோவில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் காசா சீரமைப்பு பற்றி பேசப்பட்டதாம். இஸ்ரேலோ காசா சீரழிப்பு பற்றிய ஆலோசனையில் ஈடுபட்டதாம். இனி எந்த ஏவுகணைகள் ஹமாஸ், ஹிஸ்புல்லாக்களிடமிருந்து வந்தாலும் 2000 பவுண்ட்ஸ் பாம் தான் இனி பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் என்று முடிவு எடுக்கப்பட்டதாம். இனி இவர்கள் கூடி கூடி முடிவு எடுக்கப்படுவதற்கு ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று இஸ்ரேல் கூறுகிறது. போர் வரும் ஆனால் வராது என்று கூறுவது எல்லாம் இனி வராது, வந்தே தீரும் என்பது தான் வரும். அப்பத்தான் இந்த பிரச்சனைகளும் தீரும். இந்த வருடத்துக்கான அமைதிக்கான நோபல் பரிசு ட்ரம்புக்கா அல்லது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்ற சார்ல்ஸ் டார்வினின் எவல்யூஷன் தியரியை நிரூபித்த ஹமாஸுக்கா? For every action and there will be an equal and opposite reaction என்ற நியூட்டன்ஸ் தேடலாவை நிரூபித்த அமைதி மார்க்கத்தினருக்கா என்பதை நோபல் பரிசு கமிட்டி முடிவு செய்யுமா? சரி, நானும் போய் அந்த கமிட்டியில் என்ன நடக்கிறது என்று பார்த்துவிட்டு மீண்டும் வருகிறேன். ஜெய் ஹிந்த்.